in the figure shown the speed of image with respect to the mirror. இது வந்து நமக்கு தெரியும் கான்வெக்ஸ் மிரர். சரியா? கான்வெக்ஸ் மிரர்ல இமேஜ் ஸ்பீடு ஆப்ஜெக்ட் ஸ்பீடு எப்படி பார்ப்போம்? அலாங் த பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து பார்ப்போம். And then perpendicular to the parallel to the principal axis, perpendicular to the principal axis. இது ரெண்டு தான் நம்ம வந்து பார்ப்போம். கரெக்டா? ஸோ இப்போ நான் வந்து along the principal axis அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து காம்பனண்ட்டை ரெண்டாக பிரிக்கணும். கரெக்டா? ஸோ இப்போ இதுதான் என்னுடைய வெலாசிட்டி 4√10னா இப்போ இங்கே ஒரு வெலாசிட்டி along the principal axis ஒரு வெலாசிட்டி, perpendicular to the principal axis ஒரு வெலாசிட்டி. ஆங்கிள் அவங்க கொடுத்துருக்காங்க 45 டிகிரி. அப்போ இது என்னது 4√10 cos 45 டிகிரி. இது 4√10 sin 45 டிகிரி. நான் வெக்டார் பிடிக்கிற மாதிரி தான். இப்போ இதை நான் பிரிக்கும் பொழுது என்ன ஆகும்? 4√10 into cos 45 1/√2. அதே மாதிரி இங்கே 4√10 sin 45 1/√2. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா 4 into √10/2 4√5 centimeter per second. ஸோ எனக்கு ரெண்டு காம்பனண்ட்டும் இங்கே கிடைச்சிருச்சு. சரியா? இப்போ இந்த காம்பனண்ட் 4√5 centimeter per second, இந்த காம்பனண்ட் 4√5 centimeter per second. இப்போ நான் இந்த parallel காம்பனண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா parallel to principal axis நம்ம என்ன பார்த்துருக்கோம்? velocity of the image with respect to the mirror is minus m square velocity of the object with respect to mirror. இங்கே மிரர் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால நான் அப்படியே எழுதிக்கலாம். இல்லைன்னா நான் வந்து vi minus vmனு எழுதணும். பட் இவங்களுமே வித் ரெஸ்பெக்ட் டு த மிரர் தான் கேட்டிருக்காங்க, கிரவுண்டு கேட்கல. ஸோ அதனால அதை எழுதலாம். பட் அதுக்கு எனக்கு என்ன வேணும்? m ஸ்கொயர் வேணும். ஸோ m கண்டுபிடிக்கணும்னா f upon f minus u யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா என்ன பண்ணலாம்? v by u, m equal to minus v by u, ரெண்டுமே ஓகே தான். ஸோ இந்த ஃபார்முலா பயன்படுத்தினோம்னா இது கான்வெக்ஸ் மிரர். ஸோ இங்கே எழுதுறேன் நான் f equal to plus 15 centimeter. சைன் கன்வென்ஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். u is minus 15 centimeter. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்? இங்கே 15 divided by 15 minus of minus 15 ஆகிடும். அப்போ 15/30 எனக்கு வந்து 1/2. நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் அதே தான், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் அதே. ஸோ எனக்கு என்ன ஆகும்? minus 1/2 the whole square. velocity of the object என்னது? 4√5. ஸோ 1/4 minus 1/4 into 4√5 இது என்னது? minus √5 centimeter per second. இது நான் இதை வந்து -5 I cap, ஏன்னா இது வந்து along I cap இருக்கு principal axis. Then perpendicular to principal axis பார்த்தோம்னா அது என்னது? 4√10. இதுக்கு வந்து நமக்கு என்னன்னு பார்த்துருக்கோம் நம்ம? vi, velocity of image with respect to this one is m times v of velocity of object with respect to mirror. கரெக்டா? ஸோ இதில் என்ன நமக்கு? velocity of the image with respect to mirror, magnification நமக்கு தெரியும் 1/2, velocity of the object என்னது? 4√5 தான். ரெண்டு காம்பனண்ட்டும் ஈக்குவல் தான். ஸோ இட் இஸ் 2√5. ஆனால் இது ஜே கேப், ஏன்னா மேலே ஒய் ஆக்சிஸ் மேலே பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்கு. ஸோ எனக்கு நெட் வேணும்னா, வெலாசிட்டி நெட் வேணும்னா parallel perpendicular காம்பனண்ட் ரெண்டையும் எழுதணும். √5i plus 2√5 j cap centimeter per second. ஆனால் எனக்கு ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? மாடுலஸ் வேல்யூ மேக்னிடியூட் எடுக்கணும். மேக்னிடியூட் எடுக்கணும்னா இட் இஸ் minus √5 the whole square 2√5 the whole square. அப்போ எனக்கு என்ன ஆகும்? 5 plus 4 into 5, so 25 5 centimeter per second is the answer. சரியா?